அன்பார்ந்த தோழர்களே, உலகம் முழுவதும் மருத்துவத்துறை என்பது அரசு நடத்த வேண்டுமா இல்லை பொது தனியார் கைகள் ஒப்படைத்துவிட்டு அது சிறப்பான துறையை மாற்றுவதா என்பது மிகப்பெரிய விவாதமாக நடந்த இந்த சூழலில் கொரோனா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு இந்த உலகத்திற்கு வந்த பிறகு உலகமயமாக்கலில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அரசு கட்டமைப்பில் மருத்துவத்துறை இருப்பதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய பேரழிவை எதிர்கொண்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு உலகமயமாக்கலுடைய முக்கியமான நடவடிக்கை இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை தனியார் மயப்படுத்துவது அப்படின்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அரசு மருத்துவமனையில் கட்டணத்தோடு கூடிய படுக்கையை உருவாக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில் பாரபட்சமாக ஒரு பக்கம் கட்டணம் இல்லாத படுக்கையும், அதே மருத்துவர்கள், அதே மருத்துவமனை, அதே மருந்து, அதே சேவையை வழங்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்குள்ளேயே கட்டணத்தோடு இருக்கக்கூடிய படுக்கையை உருவாக்கக்கூடிய மிக மோசமான நடவடிக்கையை திராவிட மாடல் அரசு அப்படி சொல்லிக்கிற ஒரு அரசு செஞ்சிட்டு இருக்கு. இந்தியாவில் வேற எங்க நடந்தாலும் பரவாயில்ல, அப்படியான அவலம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தினுடைய இந்த முக்கியமான மாநாடு நடக்கிறத நான் பார்க்கிறேன். உலகம் முழுவதும் உலகமயமாக்கலை தலைமையேற்று உலகமயமாக்கலால் இந்த பூமியில சொர்க்கம் வந்து சேரப்போகுது, உலகமயமாக்கல் தான் இந்த பூமியை இணைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? உலகமயமாக்கலை டிஸ்மேண்டில் பண்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கு. உலகமயமாக்கலை தலைமையேற்று நடத்தின அமெரிக்கா உலகமயமாக்கலை டிஸ்மேண்டில் பண்ற இந்த வேலை நம்மை போன்ற அமைப்புகள், வர்க்க நலன் பேசக்கூடிய அமைப்புகள், அரசு துறையை, சேவைத்துறையை பாதுகாக்க அதற்கான சிந்தனையை பரப்பக்கூடிய அமைப்புகள் கவனிக்க வேண்டிய செய்திய நான் பார்க்கிறேன். ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக வந்த பிறகு வரி விதிப்புன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை தொடர்ச்சியா செய்யற விஷயத்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்ற விஷயம், அவர் குளோபலிசத்துக்கு மாற்றா புரொடக்ஷனிசம் அப்படிங்கறத முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. குளோபலிசத்துக்கு மாற்றா அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்குன்னா, சைனா பெல்ட் ரோடு போட்டாங்க. சைனாவுடைய பொருளாதாரம் உலகமயமாக்கலையும் உள்வாங்கி கொண்ட பெரிய பொருளாதாரமா மாறிட்டு இருக்கு. இதை எதிர்கொள்றதுக்கு அமெரிக்கா இப்படியான திட்டத்தை முன்வைக்கிறதா சொல்றாங்க. இப்ப இதை பத்தி நாம ஏன் பேசணும்? ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய விஷயம் இது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் மருத்துவத்துறை வேகமாக வளர்றதுக்கான வாய்ப்பு உருவாச்சு. எம்ஆர்பி செவிலியர்கள் என்ற இனம் உருவாகிறதுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கு. அரசு செவிலியர்களை எடுக்க வேண்டாம், அதே சேவையை செய்வதற்கு எம்ஆர்பி அப்படின்னு ஒரு கூலி முறையை உருவாக்குற திட்டமும் உலகமயமாக்கலோட தாக்கத்தால உருவானதுதான். அப்படி எம்ஆர்பி செவிலியர்களை உருவாக்கி அரசு கட்டமைப்புக்குள்ளேயே வேலை செய்ய வைக்கிற இந்த கொடூர மனநிலை இருக்கு இல்லையா, இந்த மனநிலையை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பா எம்ஆர்பி செவிலியர் சங்கம் இன்னைக்கு வளர்ந்திருக்கு. மிக குறிப்பாக மேனாள் மாநில தலைவர் அன்பரசு அவர்கள் வழிகாட்டி வளர்த்த எம்ஆர்பி செவிலியர் சங்கம் மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானப்படுத்தி நடத்தக்கூடிய இந்த மாநாடு இந்த ஆட்சி வந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நடத்தின போராட்டங்கள்ல ஓரளவு கணிசமான வெற்றியடைந்த அமைப்பு நடத்தக்கூடிய மாநாடு. அதனுடைய அத்தனை தீர்மானங்களும்
வெற்றியடைய வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தொடர்களே. அவரை கௌரவிக்கும் விதமாக தோழர் விக்னேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.